ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். பல்லு இல்லாதவங்க கடிச்சு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அடுப்பு பற்ற வைக்கணும், சமைக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தாங்க இது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வறுத்த வேர்க்கடலை 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பேரிச்சம்பழம் வந்து கொட்டை இல்லாத பேரிச்சம்பழமாக வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை நம்ம கப் அளவில் கூட சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்க்குறோன்னா 1 கப் அளவுக்கு பேரிச்சம்பழம் கொட்டையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். அதே மாதிரியே 1/2 கப் அளவுக்கு வெல்லத்தை வந்து இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையில் அதிகப்படியான புரோட்டீன் இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது. அதே மாதிரியே பேரிச்சம்பழத்தில் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது. வெல்லத்துலேயும் உடம்புக்கு தேவையான நிறைய சத்துகள் இருக்குது. அதே மாதிரி அயன் சத்து அதில் அதிகமாகவே இருக்குது. இப்போ வந்து இதை இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையால் பிடிக்கும் பொழுது நல்லா வந்து பிடிப்பட்டு வரும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். ரொம்ப மைய அரைக்காதீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது தான் குழந்தைங்களுக்குலாம் சாப்பிடும்பொழுது அது கொஞ்சம் நரநரப்பாக இருக்கிறதுனால ரொம்பவே பிடிக்கும். இப்போ நம்ம நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் 1 வீக் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு டெய்லியும் ஒரு லட்டு சாப்பிட கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போலேருந்தே குழந்தைங்க ரொம்பவே ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக வளருவாங்க. அதே மாதிரி இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. இதை நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த வலிகள்லாம் உங்களுக்கு காணாமல் போயிடும். நீங்கள் என்னதான் வந்து வலிகளுக்காக வெளியில் தைலம் அது இதுன்னு தேய்ச்சா கூட உள்ளுக்கு உணவாக எடுத்துக்கும் போது தான் திருப்பி உங்களுக்கு அந்த வலியெல்லாம் வராமல் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ரொம்பவே ஈஸி தாங்க செய்கிறதும். ஸோ ஒரே நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான விலை தான். அதே மாதிரி உங்களுக்கு நேரமும் எடுக்காது. ஸோ ரொம்ப ஈஸியாக செய்கிறதுனால உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ரெகுலராக அதை கொடுத்துட்டு வாங்க. இப்போலேருந்தே ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. உருண்டை பிடிக்கும் போது தேவைப்பட்டால் நெய் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கல. இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது உங்கள் குழந்தைங்க விரும்பி அதை கேட்டு வாங்கி சாப்பிடும்போது உங்களுக்கே தெரியும். அடுத்து இன்னொரு விதமான ஹெல்தி லட்டு செய்ய போகிறோம். இது வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஒரே மாதிரியே செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் சலிப்பு தட்டாமல் சாப்பிடுவாங்க. இந்த லட்டுவும் ரொம்ப ஈஸியாக ஒரே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஸ்நாக் ரெசிபி தாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு கடலை. இது வந்து உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும். அப்படி இல்லைனா வீட்டில் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த லிங்க்கும் நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இது ஒரு ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி லைட்டாக வந்து கொரகொரப்பாக அரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். இதோட தோல் எடுத்துகிட்டு நீங்கள் அரைக்கலாம், தோலோடையும் சேர்த்து அரைக்கலாம். ஸோ தோல் வந்து எடுத்துகிட்டு அரைக்கணும்னு விருப்பப்படுறவங்க தோல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ கூடவே வந்து சீடு எடுத்த பேரிச்சம்பழம் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு உப்புக்கல் எடுத்தோம் இல்லையா, 3/4 கப்பு அல்லது 1 கப் அளவுக்கு சீடு நீக்கின பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து 1/2 கப் போல் வெல்லம் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை சக்கரை சேர்க்காம இந்த மாதிரி வெல்லம் சேர்த்து செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனா கருப்பட்டி கூட சேர்த்து செஞ்சுக்கோங்க. வெள்ளை சக்கரை சேர்க்காதீங்க. ஏன்னா நம்ம ஹெல்த்துக்காக செய்கிற எந்த ஒரு பொருளையும் வெள்ளை சர்க்கரையை ஆட் பண்ணாதீங்க. இப்போ இது கூடவே 5 முந்திரி, 5 பாதாம், 5 பிஸ்தா சேர்த்துக்கலாம். இது வந்து இதோட டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிடும்பொழுது. சில பேர் வந்து முந்திரி, பாதாம், பிஸ்தாலாம் சாப்பிட்டா நான் குண்டாயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாதுங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நல்ல கொழுப்பு. நல்ல கொழுப்பு உங்களுடைய உடம்புல போய் எங்கேயும் தங்காது. கெட்ட கொழுப்புகள் மட்டும் தான் உங்களுடைய உடம்புல வந்து அங்கங்கே தங்கியிருந்து உங்களுக்கு சதையை ஏற்படுத்தும். அதே மாதிரி இது சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாங்க. ஏன்னா நம்ம வெல்லம் தான் சேர்த்துருக்கோம். வெள்ளை சக்கரை சேர்த்தா தான் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ஆபத்து. வெல்லம் வந்து ஒன்றும் செய்யாதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒன்றும் 1/2 கிலோ 1 கிலோன்ற லெவலில் சாப்பிடல. ஜஸ்ட் 1 லட்டு அல்லது 2 லட்டு தான் சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போ மற்ற பொருட்கள்லாம் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரும். இது கூடவே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக வந்து நெய் கூட கையில் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்படி இல்லைனா இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா கூட உருண்டை பிடிக்கலாம். சாப்பிடும்போது அந்த நெய் வாசம் நல்லாவே வரும். ஸோ நெய் வாசம் பிடிக்கிறவங்க அதை வந்து சேர்த்துக்கோங்க. நெய் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து உடம்புக்கு நல்லதில்லை, குண்டாயிடுவீங்க, கெட்ட கொழுப்பு அப்படி இப்படின்னு நிறைய வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. நல்ல வந்து சுத்தமான பசு நெய் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி ஆடையை சேகரித்து நீங்களே வந்து நெய் வீட்டிலே ரெடி பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அது அதை விட ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு லட்டுவாக நம்ம வந்து கைகளால் லைட்டாக அமுக்கி பிடிச்சி உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக செஞ்சு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ மீதம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இந்த மாதிரி பால்ஸாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பு கொண்டக்கடலையில் எந்த அளவுக்கு சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லி தான் தெரியணுன்ற அவசியம் இல்லை. உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களுமே பார்த்திங்கன்னா அதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ கருப்பு கொண்டக்கடலையை தினம் தினம் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் நம்மளால் டெய்லியும் பார்த்திங்கன்னா உணவில் சேர்த்துக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் டெய்லியுமே நம்ம சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. 30 வயசுக்கு மேலே எலும்புகள்லாம் ரொம்ப வலுவிழந்து போகிறனால எலும்பு தேய்மானத்தினால பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா ஜாயின்ட்ஸுமே வந்து வலிகள் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க சமயத்தில் நம்ம இதை எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு படிப்படியாக அந்த வலியெல்லாம் குறைஞ்சி உங்களுக்கு நிரந்தரமாகவே வராதுங்க.
இது போல் ஆரோக்கியமான லட்டு வெரைட்டிஸ் இன்னும் நிறையவே இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் வரக்கூடிய வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.